Hello friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது crochetல grit stitch எப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து லாஸ்டா நம்ம வந்து காம்போ ஸ்டிட்ச் ஒன்னு போட்டுருந்தேன். அதே போல தான் சேம் தான். அதே மாதிரி கொஞ்சம் தான் இதுல டிஃபரண்ட் வரும். அது கத்துக்கிட்டாலும் இது ஈஸி, இல்ல இது கத்துக்கிட்டா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் knot போட்டுக்கணும் நம்ம. ஒரு ஸ்லிப் knot போட்டுட்டு செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கணும். இப்போ செயின் ஸ்டிட்ச் போட்டாச்சு. இதில் வந்து நம்ம சிங்கிள் குர்ஷி போடுறோம். சிங்கிள் குர்ஷி தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சிங்கிள் குர்ஷி ரொம்ப ரொம்ப ஈஸி தான். செயினில் வந்து இந்த செயினில் இப்படி வெறும் நீடில் மட்டும் செயினில் உள்ளே விட்டு நூலை வெளியில் எடுத்துட்டு 2 லூப்பை ஒரு சிங்கிள் லூப் ஆக்கணும். அவ்வளோதான் அவ்வளோதான் சிங்கிள் குர்ஷி. இதே மாதிரி நம்ம இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும். செயினை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும், இந்த ரோ ஃபுல்லாக. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ போட்டுட்டோம், எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு செயின் ஹோல் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் குர்ஷி போடணும். இதில் ஒரு சிங்கிள் குர்ஷி போட்டுட்டு மறுபடி இதில் ஒரு டபுள் குர்ஷி, அதே சேம் செயின் ஹோல்லையே நம்ம இன்னொரு டபுள் குர்ஷி போடுறோம். இப்போ இந்த மாதிரி நூலை எடுத்துட்டு உள்ளே விட்டு இதை வாங்கிட்டு, இப்போ நமக்கு 3 லூப் இருக்கும். அந்த 3யை ஃபஸ்ட்டு 2 ஆக்கணும், அந்த 2வை 1 ஆக்கணும். இது இப்போ வந்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். இந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே போகணும். இப்போ இதுலேயும் நம்ம ஒரு சிங்கிள் குர்ஷி, அடுத்தது ஒரு டபுள் குர்ஷி. இப்போ ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகணும். நெக்ஸ்ட்டு போயிட்டு ஒரு சிங்கிள் குர்ஷி, ஒரு டபுள் குர்ஷி. சிங்கிள் குர்ஷி டபுள் குர்ஷி ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் இருக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் குர்ஷி, ஒரு டபுள் குர்ஷி. இதே மாதிரி நம்ம இந்த செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக இது கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல இந்த செயின் ஹோலில் விட்டுட்டு ஒரு சிங்கிள் குர்ஷி மட்டும் போட்டுக்கணும். ஒன்று போட்டுட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பணும். ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து ஒரு சிங்கிள் குர்ஷி, அதே செயின் ஹோல்லையே ஒரு டபுள் குர்ஷி. இப்போ இந்த கேப், இந்த ஒரு 2 நாட் இருக்கும், இதை விட்டுட்டு அடுத்து பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் வந்து இப்போ நம்ம போடணும் ஒரு சிங்கிள் குர்ஷி, அதே சேம் ஹோல்லையே டபுள் குர்ஷி. இப்போ அடுத்தது இந்த 2 நாட் இருக்கும், இந்த 2 நாட்டை விட்டுட்டு நமக்கு ஒரு கேப் தெரியும் இங்கே. இதில் ஒரு டைம் சிங்கிள் குர்ஷி, ஒரு டைம் டபுள் குர்ஷி. இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். நம்ம வந்து காம்போ ஸ்டிச்சில் வந்து போட்டது வந்து சிங்கிள் டபுள் ஹாஃப் டபுள் 3ம் போட்டிருப்போம் ஒரே இதில் வந்து வெறும் சிங்கிள் டபுள் மட்டுமே தான் போடுறோம். இந்த இடத்துல ஒன்று, இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கார்ஃபு, பேபி பிளாங்கெட், எல்லாம் பர்ஸு, அந்த மாதிரி எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிச்சும்.
டேபிள் மேட்டு, டெலிஃபோன் மேட்டு எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேப்பில் இதே மாதிரி தான் நம்ம வந்து ரைட்டு டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டுன்னு ரிப்பீட்டாக போட்டுகிட்டே இருக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஹோலில் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் ஒரு சிங்கிள் குர்ஷி, ஒரு டபுள் குர்ஷி, அடுத்தது டபுள் குர்ஷி. இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் இருக்கும் இல்லையா, இதில் வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் குர்ஷி போட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு திருப்பிடணும். இப்போ திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹோல் இருக்கும், ஃபஸ்ட்டு ஹோலில் ஒரு சிங்கிள் டபுள், அடுத்தது இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் டபுள், இப்படியே தான் இது ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுகிட்டே வர போகிறோம். இதுமாரி போட்டால் நமக்கு டிசைன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.